அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வாங்க நீ தக்காளி சோறு பார்க்கலாம். இந்த மாதிரி முதல்ல கடா மசாலா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு பாருங்கள், ஜீரகம், பச்சை மிளகா, கடா மசாலா என்னென்ன தேஜ்பட்டை, இலைச்சி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு இப்போ நம்ம அடுத்த வெங்காயம் ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த வெங்காயம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகட்டும், நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகக்கூடாது. இதுக்கு நம்ம 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு அந்த ரா ஸ்மெல் போகட்டும். அதாவது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஸ்லைஸாக வெட்டியிருக்கோம். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நைஸாக நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் வதங்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில். இப்போ கொஞ்சம் டக்கன் போட்டு முடிக்கிட்டு கொஞ்சம் வச்சு பாருங்கள். நல்லா வெந்து வச்சுக்கோங்க தக்காளி வெங்காயம். இப்போ இதில் நம்ம பவுடர் மசாலா ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனு. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். இது ஷாயி பிரியாணி மசாலா போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஷாயி பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது போடாமல் கூட செய்யலாம், ஆனால் அது போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி இது ரெண்டும் நல்லா கழுவி சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நல்லா அரிசி போட்டுக்கிட்டு அதுக்கு நல்லா கழுவி அரிசி போட்டுக்கோங்க. நல்லா அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் ஒரு 7 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சரியாக வேவில் சாப்பாடு வேலைனாக்கா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா தண்ணி இப்போ அரிசி எல்லாம் நல்லா வேகட்டும். அதனால் டக்குன்னு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. இந்த வேவில் டைம் ஆகும். இப்போ நம்ம இன்னும் விசில் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லை கீழே அடி பிடிச்சிட்டு நம்ம திருப்பி டக்குன்னு போட்டு வேகட்டும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குது வெந்திருக்கவங்க. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள்.